வெல்கம் டு டாக்டர் ஷேனேஸ் வாக் அண்ட் டாக். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா கொஞ்சம் எக்ஸசைஸும் கொஞ்சம் டயட்டை பற்றியும் பார்க்கலாம். ஸோ டயட்டை பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஜென்ரலாக என்ன கடைப்பிடிக்கலாம் நீங்கள் சுகரை குறைக்கிறதுக்கும் சுகர் வராமல் இருக்கிறதுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வி வில் ஸ்டார்ட் வித் த எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் இந்த டயட்டை பற்றி சும்மாவே பேசலாம், ஆனால் இது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே பேசுகிறது வந்து வில் பி யூஸ்ஃபுல். நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபியூ எக்ஸசைசஸ் இதெல்லாம் ஒரு இதுவும் 45 செகண்ட் வரைக்கும் போகும். அந்த 45 செகண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா மார்ச்சோ அல்லது இந்த மாதிரி எக்ஸசைஸோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சில அப்பர் பாடி அண்ட் லோயர் பாடி எக்ஸசைசஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ டயட்டை பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, சுகர் ஏன் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா, அவங்களோட உடல் உழைப்பை விட நிறைய சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால வருது. ஸோ ஒன்று உடல் உழைப்பை அதிகப்படுத்தணும், 2 சாப்பிட்றதையும் கம்மி பண்ணணும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, அது என்ன எக்ஸசைஸ்னால் பஞ்சிங் மாதிரி, சைட் ஸ்டெப்ஸ் அண்ட் பஞ்சிங். ஓகே, now ஓகே, ஸோ ஒரு சைட் ஸ்டெப்பு அப்புறம் பஞ்சிங். ஒன்று சைட் பஞ்சிங் அப்புறம் ஃப்ரண்ட் பஞ்சிங். இது பர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் கம்பைன்டு வித் டயட் கண்ட்ரோல், அது கார்போஹைட்ரேட் கண்ட்ரோல், என்னென்ன சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ரெஸ்ட் பீரியடில் வந்து நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி மார்ச் பண்ணலாம் அல்லது நீங்கள் சைட் ஸ்டெப் பண்ணலாம். ஓகே, எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் கிக், அப்புறம் புல்லிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிறது வந்து நல்லது. நீங்கள் வெளியில் வாக்கிங் போக முடியல, வாக்கிங் போகிறது நல்லது தான், நல்ல என்விரான்மெண்ட், ஒரு கார்டன் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதில் வாக்கிங் போகிறதெல்லாம் வெரி குட், சேஃபாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பட் நேரம் இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலையே ஒரு 1/2 an hour 20 minutes பண்ணுறது கூட நல்லது தான். ஓகே, ஸோ ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட்டு, அப்புறம் 2 பேக் ஸ்டெப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கையை விரித்து அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ரெண்டுக்குமே ஆக்டிவிட்டி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைட் ஃபுட்டு, ஜூஸு, ஸ்வீட்ஸு, இந்த 3 தான் நான் என்ன சொல்லுவேன்னா வேண்டான்னு சொல்லுவேன். நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். அதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கும், அப்புறம் வந்து அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஜூஸாக குடிக்கிறப்ப தான் அதனோட ப்ராப்ளம் வரும், சர்க்கரை போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ் குடிக்காமல் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது நல்லது. இது 45 செகண்ட்ஸ்.
நான் என்ன சொல்வேன்னா, ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஐட்டத்தோடு வர்றது நல்லது. முதல் போனோடனே ஒரு என்ன ஐட்டம் சாப்பிட்டாலும் சரி அதோட எந்திரிச்சு வர்றது நல்லது. நிறைய பேர் இங்கே என்னை பார்க்க வர்றவங்க ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் 2 இட்லி அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதுன்னா ஒரு மசால் தோசை அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 ஐட்டத்தை சாப்பிட்றது தான் பிரச்சனை. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின்லி அப்பர் பாடிக்கு. ஸோ ஹோட்டல் போனாலும் சரி நீங்கள் கம்மியாக சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அண்ட் கிளைசிமிக் லோடுங்கிறாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா நம்ம சாப்பிட்ற உணவு எவ்வளோ சீக்கிரம் சுகராக மாறுதுங்கிறது. இன்னொன்று கிளைசிமிக் லோடு அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே நம்ம சுகரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் அதைய உணவை கட்டுப்படுத்தாமல் நம்ம இதை பண்ண முடியாது. ஸோ சைட் ஸ்டெப் அண்ட் காலை யூஸ் பண்ணுறது. ஸோ ஒவ்வொன்றும் 45 செகண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் இன்டென்ஸாக தான் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒன்று லெஃப்ட் லெக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ரைட் லெக்கில். ஓகே ஓகே, ஸோ அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸு வருது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டயட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ பேக் ஸ்டெப். ஸோ பின்னாடி நம்ம ஃபுட்டை டச் பண்ணணும். ஸோ என்னென்னா நிறைய பேர் வந்து ரைஸே சாப்பிட மாட்டேன், சாப்பிட்றதில்ல சார் நானே அப்படிங்கிறாங்க. மில்லட்ஸுக்கு மாறிட்டேன். மில்லட்ஸுக்கு மாறலாம், ஹெல்த்தி தான். ஆனால் அதுலேயும் எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோங்கிறது இம்பார்ட்டன்ட், எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ மில்லட்டையும் நிறைய ராகி தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு 4 தோசை சாப்பிட்டீங்கன்னா பிளட் சுகர் வில் பி ஹை தான், அதுக்கு டவுட்டே கிடையாது. ஸோ ரைஸையே நம்ம ஹெல்த்தி வேல சாப்பிட்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட் மாதிரி வரும், அது பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது ஒரு 45 செகண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றப்போ அதை கொஞ்சமான அமௌண்ட்டும் நிறைய காய்கறிகளும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா பி குட். அதனோட ரைஸில் இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் வில் பி லெஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னென்னா அப்டாமினல் கோர் மசில்ஸ் எல்லாம் வில் பி டைட். So okay. கீழெல்லாம் வரணும், கீழே கீழே மேலே. சரி, பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணிங்கனாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடி பின்னாடி 2 மூமெண்ட் இருக்குதுல்ல. அடுத்ததில் ஸோ 2 பேக் ஸ்டெப்பு, ஒரு சைட் ஸ்டெப். ஓகே, ஸோ பின்னாடி பேக்கில் லெக் கொண்டு போய் முன்னாடி பஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஆப்போசிட்டில். ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றப்போ அது கூட நிறைய பொரியல் தொட்டு சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட். கொஞ்சமாக ரைஸ் இருந்தாலே நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்டியாலஜிஸ்ட் ரைஸே சாப்பிட மாட்டார். ரைஸே சாப்பிட மாட்டாருன்னா ரைஸ் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுவார், ரைஸ் சாப்பிட மாட்டாருன்னு கிடையாது. சரி, அப்படி பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் ரைஸ் தான் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரல. எப்போ நம்மளுக்கு இங்கே நிறைய டிவி சேனல்ஸ் வந்ததோ, எப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்ததோ, எப்போ நம்ம நடக்கிறதெல்லாம் விட்டோமோ, அப்போவே நம்மளுக்கோட நோய்களோட சான்ஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வித் டயட் வந்து சுகர் கண்ட்ரோலுக்கும் இம்பார்ட்டண்ட்டு, நம்ம சுகர் வராமல் தடுக்கிறதுக்கும் இம்பார்ட்டண்ட்.
ஒரு பேஷண்ட் போன வீடியோ சொன்ன மாதிரி தான் ஒரு பேஷண்ட்டு வந்தாங்க. HbA1c 14 இருந்தது. என்ன என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தோசை, ஒரு 2 இட்லி, ஒரு உப்புமா, கிச்சடி கேட்டேன். ஸோ அந்த பேஷண்ட்டு நிறைய சாப்பிட்டு போஸ்ட் ப்ராண்டியல் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கான உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ளட் சுகர் வந்து 400 அப்படின்னு இருக்குது. ஸோ நிறைய சாப்பிட்டா இப்படி தான். நீங்களே வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ப்ளட் சுகர் மானிட்டரிங் நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்கிறது, குளுக்கோமீட்டர் வச்சு சுகரை செக் பண்ணுங்கன்னு. 2 இட்லி சாப்பிட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள், 3 இட்லி சாப்பிட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள், 4 இட்லி சாப்பிட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் உங்கள் பாடி வந்து எவ்வளவு உணவை ஏற்றுக்குது அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உணவு முறையை கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் லெக், திருவள்ளுவர் முதல்லையே சொல்லியிருக்காரு, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்லது தூக்கத்துவர பசித்து அப்படின்னு. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டு மற்ற உணவுகளை வந்து சாப்பிடாம தவிர்த்து அளவோடு சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான இதுதான் வழி. அதுதான் simple back kick and front lifting. Okay, 2 இது 2 இது மேலே. ஸோ உணவு கட்டுப்பாடு வித் டயட் ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு இதுலேயும் இதை மட்டும் பார்க்க போகிறதில்ல, உலக நடப்புகளை கூட நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் ஸ்கேம்ஸ், அதை வந்து ஒரு தடவை கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளவு டைப் ஆஃப் ஃபோன் ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தா கூட தெரியும். அதனால் இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. கீழே இறக்கவே இல்லை அவங்க. நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாமா, அவாய்ட் பண்ண சொன்ன ஐட்டங்கள். ஸோ அவாய்ட் பண்ணுறது என்னென்ன? ஃப்ரைட் ஐட்டங்கள், ஜூஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். ஒரு 20 வருஷம் முன்னாடி இங்கெல்லாம் இவ்வளோ ஸ்வீட் கடையே கிடையாது. வீட்டில் தான் பண்ணுவாங்க ஸ்வீட்ஸ், நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணி. இப்போது நீங்கள் ஒரு தெருவுக்கு போனாலே ஒரு 4 ஸ்வீட் கடை பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது. மேபி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க ஹெல்த்தி ஹேபிட்டுக்காக. பட் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது ஒரு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பேசிக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸி கிடையாது.
உங்கள் பாடியை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்கிறத இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து தெரியும். ஓகே, பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ யாராவது பேலன்ஸ் இல்லைன்னா எதாவது பிடிச்சி கூட பண்ணுங்க. புல்லிங் ஆக்ஷன். ஒன்றே கையை முன்னாடியே வச்சுக்கலாம், அல்லது கையை வச்சு ஸ்டிக் பக்கத்துலையும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மார்ச் ரெஸ்ட் பீரியட். போய் எல்லா பக்கம் இடிக்கிறேன். பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது, நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி மூமெண்ட்டு தான் முக்கியம். எவ்வளோ தூரம் மூமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, ஸோ ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு கால் மேலே தூக்கிறது. அடுத்தது ஓகே, அடுத்தது லெஃப்ட் லெக்கை தூக்கணும். ரெஸ்ட் பீரியட். ஸோ எவ்வளோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. இட் இஸ் ஹவ் யூ லவ் யுவர் பாடி. ஸோ நீங்கள் கை காலை அசைச்சு எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு ஹெல்ப்ஃபுல். இது வந்து என்னென்னா ஹார்ட்டுக்கு சேர்ந்து நல்லது. இதோ டபுள் பேக் கிக். அடுத்தது வித் புல்லிங். ஓகே,
இப்போ ஃப்ரண்ட் கிக்கிங் மாதிரி பண்ணுங்கள். அப்படியே கால் முன்னாடி கொண்டு போகும், கை முன்னாடி கொண்டு போகும். பேலன்ஸ் இல்லாட்டி சும்மா இந்த மூமெண்ட் கூட நீங்கள் பண்ணுங்கள், இப்படி கூட பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் இருந்தால் ஃபுல் ஸ்ட்ரெச் லெக்கை பண்ணுங்கள். ஓகே, இந்த எக்ஸசைஸோட நம்ம அடுத்த எக்ஸசைஸோடு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்குவாட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் மார்ச் பண்ணிவிட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து ஹாஃப் ஸ்குவாட் மாதிரி நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது ஸ்குவாட்டிங் 45 செகண்ட்ஸ், அப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இருக்கட்டும். ஓகே, நவ் இந்த மாதிரி இது பண்ணுறது பேலன்ஸும் உங்களுக்கு பாடிக்கு கிடைக்கும், லெக்குக்கும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த டை மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பண்ணால், ஸோ இது 45 செகண்ட் ஸ்குவாட்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களோட என்டூரன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் உங்களோட இதுக்கு. தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா ஃப்ரண்ட் கிக்கிங் பண்ணுங்கள். வெளியில் போய் நடக்க முடியல, டைம் இல்லை, மழை வருது. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேஷன் குளிருது அப்படிங்கிறாங்க. ஸோ மார்கழி மாதம் நம்மளாம் வெளியில் போயிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து குளிர் சார், ரொம்ப தாங்கவே முடியல சார், அதனால் இந்த ஒரு மாதம் போகிறதில்ல. நான் ஒரு மாதம் போகிறது இல்லையா, நம்ம சாப்பிட்றது இல்லையான்னு இப்போ சாப்பிட்றோம். ஸோ வீட்டிலையே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, நவ் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் இதை இது பண்ணி இந்த இது வந்து ஃபுட் வந்து கொஞ்சம் மேலே அப்வர்டு இதாக இருந்ததுன்னா இந்த டை மசில், இந்த காஃப் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் கொடுங்க ஹோல் ஆஃப் இதுக்கு. ஸோ நவ் த ரைட் லெக். ஸோ இந்த காஃப் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணால் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நவ் டை மசில்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 10-15 செகண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ணிக்கிறது. நீங்கள் வாக்கிங் அல்லது ஜாகிங் போனால் கூட இதை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பேலன்ஸ் பண்ண முடியலன்னா யூ கேன் ஹோல்ட் த வாலை பிடிச்சிக்கலாம் நீங்கள்.
அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர், லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் அண்ட் முன்னாடி கொண்டு வருது. அப்புறம் அதே லெக் பின்னாடி கொண்டு போய் பின்னாடி ஓகே. தேங்க்யூ ஆல் ஃபார் லிஸ்னிங். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த ப்ரோக்ராம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் பிளட் சுகரும் கம்மியாகவும் வர்றதே தடுக்கலாம், ஃபிட்டாகவும் இருக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இதை பண்ணிட்டீங்கன்னா பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். தேங்க்யூ. டூ ஜாயின். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணும்போது ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.